பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு வஜிஃபாவை தான் பார்க்க போறோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்ல செய்து வைத்துக் கொள்ளணும். அதுவும் நம்ம நறுமணம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கு பாருங்க, அதுல செய்து வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, இந்த மாதிரியான பொருட்கள்ல இதை நம்ம செய்யலாம். நீங்க இதை ஏலக்காய் வச்சும் செய்யலாம், கிராம்பு வச்சும் செய்யலாம். மொத்தமா 2 எடுத்துக்கோங்க. 2னா இப்ப ஏலக்காய் எடுத்தாலும் 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, இல்ல கிராம்பு எடுத்தாலும் 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. நம்ம 2 வச்சு செஞ்சுக்கிட்டா போதும். நீங்க சுத்தமான வெள்ளை துணியை விரிச்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வெள்ளை துணி விரிச்சு வச்சு, சுத்தமா இருக்கணும்னா சுத்தமா இருக்கிற வெள்ளை துணி, நீங்க கர்ச்சீஃப் கூட வெள்ளை கலர்ல இருந்தா விரிச்சு வச்சுக்கலாம். அதுல நீங்க என்ன பண்ணுங்க, இதை எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒழு செஞ்சுட்டு வந்துருங்க. ஒழு செஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு இதை செய்யுங்க. ஒழு செஞ்சுட்டு வெள்ளை துணியில 2 கிராம்போ அல்லது 2 ஏலக்காவோ, 2ல ஏதாவது ஒரு வாசனை பொருட்கள் உள்ள உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு 2யும் தனித்தனியா வச்சிருங்க. வச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் நான் சொல்றத நீங்க செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சு 3 தடவை ஸலவாத் ஓதணும். அந்த ஸலவாத்ல ரொம்ப சிறப்பான ஸலவாத்னா நம்ம தொழுகையில ஓதக்கூடிய தரூத் இப்ராஹிம் ஸலவாத். இத நீங்க 3 தடவை ஓதணும். 3 தடவை ஓதினதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம துவாவாவும் இருக்கு, திக்ராவும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இஸ்திக்ஃபார் ஓதுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா சையதுல் இஸ்திக்ஃபார் துவா தெரியும், அதனால நான் 3 தடவை சையதுல் இஸ்திக்ஃபார் துவா ஓதிக்கிட்டேன். ஆனா நீங்க சையதுல் இஸ்திக்ஃபார் துவா தெரியாட்டினா நீங்க அல்லாஹ் மஃபிர்லி அல்லது ரப்பி ஃபிர்லி அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை பொறுமையா ஓதுங்க. என்னுடைய ரப்பே, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். அதை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதை 3 முறை ஓதுனதுக்கு பிறகு நீங்க ஓத வேண்டிய சூறா என்னன்னு பாத்தீங்கன்னா அல்கம் சூரா. அல்கம் சூறாவை ஒரு முறை ஓதுங்க. அல்கம் சூறாவை ஒரு முறை ஓதுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பிஸ்மி சொல்லிதான் ஓதணும், கடைசியில பாத்தீங்கன்னா ஆமீன் சொல்லிதான் முடிக்கணும். அப்படிதான் நம்ம ஓதணும். எல்லாமே பிஸ்மி சொல்லி ஒவ்வொன்றையும் முடிக்கும் போது செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அல்கம் சூறாக்கு பின்னாடி கௌசர் சூறாவை ஓதுங்க. கௌசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்காக கொடுக்கக்கூடிய நிஹ்மத்துகளை நினைவுபடுத்தக்கூடிய சூறா. இந்த கௌசர் சூறாவை நீங்க எப்படி ஓதணும்னா 3 முறை ஓதணும். 3 முறையும் எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கௌசர் சூறால மொத்தமா 3 வசனம் இருக்குமா. இன்னா அஹ்தீனா கல் கௌசர் அப்படின்னு வரும். ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், இன்ன சானேக உவல் அபுத்தர் அப்படி வரும். இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதுனதுக்கு பிறகு 3 முறை பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கக்கூடிய இந்த திக்ரை ஓதிக்கணும். என்ன ஓதணும்? ஃபர்ஸ்ட் கௌசர் சூறாவை நம்ம சொல்றோம் 3 தடவை ஓதணும்னு சொல்றோம். ஆனா 3 தடவையும் நார்மலா சூறா மாதிரி ஓதக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் ஓதும் போது ஃபர்ஸ்ட் இன்னா அஹ்தீனா கல் கௌசர்னு ஓதிட்டு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஓதிடணும். அதுக்கப்புறம் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அதுக்கப்புறம் மறுபடியும் பிஸ்மில்லா ஓதணும். அதுக்கப்புறம் இன்ன ஷானியக உவல் அபுத்தர், மறுபடியும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் 3 தடவை ஓதணும். இந்த மாதிரி 3 தடவையுமே சூறாவை ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத நிறுத்தி 3 தடவை பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஓதிட்டு தான் நீங்க என்ன பண்ணும், அந்த 3 தடவையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்க ஓத வேண்டிய ஒரு முக்கியமான திக்ர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரப்பனா லக்கல் ஹம்து. ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னா அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரப்பனா லக்கல் ஹம்து அப்படிங்கறத 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியா நீங்க ஓத வேண்டிய முக்கியமான இஸ்மு என்ன தெரியுங்களா? யா ரஸாக்கு யா வஹாபு, யா ரஸாக்கு யா வஹாபு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 33 முறை ஓதணும். எப்படி ஓதணும்? 33 முறை ஓதணும். இப்ப நான் சொன்னேன்ல, இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க உங்களுக்கு முன்னாடி வெள்ளை துணி இருக்கா, அந்த வெள்ளை துணியில 2 கிராம்போ இல்ல 2 ஏலக்காவோ வச்சிருக்கீங்களா? தனித்தனியா வைக்க சொன்னா ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நேரா உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நேரா ஒரு பக்கம் இருக்கிறது ரைட் சைடு, இன்னொரு பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு. அந்த கர்ச்சீஃப்ல நீங்க என்ன பண்ணும், நீங்க ஒண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் போட்டு இன்னொன்னு வச்சுக்கணும். இதை ஓதி முடிச்சணும். முதல்ல உங்களுக்கு வலது பக்கம் ரைட் சைட்ல இருக்கிறதுக்கு எடுத்து நீங்க ஓதிட்டு ஊதினதுக்கு பிறகு அதை வச்சிடணும். கீழே வச்சுட்டு மறுபடியும் இப்ப நான் சொன்னதை மறுபடியும் செஞ்சு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியதை எடுத்து ஊதிட்டு அதை வச்சிருங்க. இப்ப 2க்குமே ஊதிடணும். நடுவுல ஓதி ஊதணுமான்னு கேட்டீங்கன்னா நடுவுல ஓதி ஊத தேவையில்ல. ஒரு தடவை ஒரு செட்டு ஃபுல்லா முடிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தரூத் இப்ராஹிம் 3 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் இஸ்திக்ஃபார் 3 தடவை ஓதிட்டு, அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சூறாக்களை ஓதிட்டு, திக்ருகளை ஓதிட்டு, இஸ்முகளை ஓதிட்டு எல்லாம் ஓதி முடிச்சிடணும். ரைட் சைட்ல இருக்கிறத எடுத்து ஃபர்ஸ்ட் ஊதிட்டு வச்சிடணும். அதே மாதிரி இதை மறுபடியும் ஓதிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத எடுத்து ஊதிட்டு வச்சிடணும். இப்ப இந்த 2 இருக்கு பாருங்க, இந்த 2ஐயும் நீங்க வீட்டுல பராமரிக்கணும். அதாவது நீங்க வீடு அது போக தொழில் அப்படின்னு இருந்தா நீங்க வீட்டுல ஒண்ணும் தொழில்ல ஒண்ணும் நீங்க பராமரிக்கலாம். இல்ல
நான் கடையெல்லாம் வச்சுக்கல, நான் வந்து வியாபாரம் தான் செய்யறேன், அந்த மாதிரிலாம் இருந்தாவோ, இல்ல சும்மா வந்து நான் வந்து வேற ஒரு இடத்துலதான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் வந்து கடையில எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா, இத வந்து நமக்கு தொழில இருந்து வருமானம் வரும்ல, அந்த வருமானத்தை எதுல நம்ம போட்டு வைப்போமோ அந்த பொருட்களுக்குள்ள இதை வைக்கணும். அதாவது வந்து பர்ஸ்ல நீங்க வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தாவோ, இல்ல பீர்வாக்குள்ள நீங்க வைக்கிற மாதிரி இருந்தாவோ அங்க இதை வைக்கணும். ஒண்ணு வீட்டுல வைக்கணும், இன்னொன்னு தொழிலுக்கு வைக்கணும். அப்ப நம்ம வந்து தொழில் வந்து எனக்கு வந்து தனியா இல்ல, நானே வந்து மத்தவங்களோட சேர்ந்து வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க தொழிலுடைய பணம் எங்க வந்து நம்ம சேமிச்சு வைப்போமோ அந்த இடத்துல இதை என்ன பண்ணணும், வைக்கணும். வைக்கும் போது என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல இதை மடிச்சுட்டு வைங்க. நீங்க அப்படியே வெளியே வைக்க கூடாது, ஒரு பேப்பர்ல இதை மடிச்சுட்டு நீங்க வைக்கணும். பணத்துக்குள்ள வைக்கணும் இல்ல, பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சா போதும். வீட்டுல வைக்கிறது எங்க வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வைக்கிறது நீங்க எங்க வேணா வைக்கலாம். பத்திரமான ஒரு இடத்துல பேப்பர்ல மடிச்சுட்டு நீங்க வச்சிருங்க. ஏன்னா வந்து தனியா வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிரும். இதை வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்லாப்ல வச்சிடணும். அப்ப நான் சொன்னது புரிஞ்சா, ஒன்னா தொழிலுக்கும் வீட்டுக்கும் வைக்கிற மாதிரி இருந்தா வீட்டுல ஒண்ணு வைங்க, கடையில ஒண்ணு வைங்க. இல்ல எனக்கு தொழில் தனியா இல்லைங்கிறவங்க வீட்டுல ஒண்ணு வச்சுட்டு தொழில இருந்து வரக்கூடிய பணத்தை நம்ம சேமிச்சு வைக்கக்கூடிய இடத்துல பீர்வாக்குள்ளேயோ இல்ல வந்து ஏதோ ஒரு அலமாரியிலயோ, இல்ல நான் வந்து இந்த பர்ஸ்ல வைப்பேன் அப்படின்னா இந்த பர்ஸ்லயோ நம்ம என்ன பண்ணணும், இதை வச்சுக்கணும். வைக்கும் போது பேப்பர்ல மடிச்சுட்டு அந்த ஒத்த இதை வந்து வைங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச ஒரு வியாபாரி சொன்னாரு, அவர் வந்து கடன் வாங்கி ஏதோ ரொட்டேஷன்ல தான் வந்து பிசினஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கம்மியான லாபம் தான் அவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கு. அவங்க உணவு பொருட்களை தான் வித்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுக்கு தொழில்ல பெரும் அபிவிருத்தி ஏற்பட்டு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சு இன்னைக்கு கடையெல்லாம் வச்சிருக்காங்க, சொந்தமா வீடு வச்சிருக்காங்க, எந்த ஒரு கடனும் கிடையாது. அவங்க ஆசைப்பட்ட அனைத்தையுமே இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வரர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை நீங்களும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அந்த பரக்கத் நிரப்பமாக கிடைக்கும். இது வந்து தொழுகை இல்லையே இப்ப நான் செய்யலாமான்னு கேட்டா, தொழுகை இல்லாதவங்க தொழுகை எடுத்ததுக்கு பிறகு செஞ்சுக்கோங்க. இதை நீங்க எப்ப வேணா செய்யலாம். நம்ம வந்து இப்ப ஞாபகப்படுத்துறோம். தொழுகை இல்லாதவங்க நீங்க ஓதி ஊத்துனதுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதுல நம்ம சூறாலா ஓதுறோம் இல்ல, அதனால நம்ம சுத்தமாக வந்து செய்வது சிறந்தது. அதனால ஓதி ஊத்துனதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.